அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர். அப்பேற்பட்ட இவர் சமீப காலமாகவே தாவேக அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் மற்ற திமுக முன்னாள் அமைச்சர்கள் 2 நாளைக்கு ஒரு விமர்சனம் எடுக்கிறாங்கன்னா இவர் ஒரு நாளைக்கு 5 விமர்சனம் அடிக்கிறார். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுல. சமீபத்தில் பேசியிருந்தார், ஞாபகம் இருக்கா? என்ன 5-6 மாதம் தான் பொறுத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அது பெரிய சர்ச்சைலாம் ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்பேற்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்ந்து நாங்கள் விசாரணை பண்ணணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குல்ல, இடி, அவங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. நான் ப்ரோ மாற்றி என்ன சொல்கிறீங்களா? செந்தில் பாலாஜி அவர்களை திரும்ப விசாரிக்கணும் தானே ஏற்கனவே இடி ஒரு லெட்டர் அமைச்சிருந்தாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு. இது என்ன அடுத்துன்னு கேட்டிங்கன்னா, மக்களே அது தனி வழக்கு, இது தனி வழக்கு. இப்போ புதுசாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்ந்த விசாரணையும் கேட்டிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் இருக்குல்ல, இதன் கீழே விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லீகலாக மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயம், இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஈடி கேட்டிருக்காங்க. அனிதா கிருஷ்ணன் அவர்களை விசாரிச்சே தீரணுன்றதுல அவங்க ரொம்ப ரொம்ப திட்டவட்டமாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடு அரசு இப்போ யாருங்க? தாவேகா தான். நம்ம மாநிலத்தோட முதலமைச்சர் யாருங்க? விஜய் அவர்கள். இப்போ அவங்க இதுக்கு பச்சை கொடி காட்டுவாரா காட்ட மாட்டாரா? ஆப்வியஸாக காட்டி தான் தீரணும். தமிழ்நாடு அரசு ஓகே சொல்லுதுன்ற பட்சத்தில் ஒரே டைமில் 2 இன்வெஸ்டிகேஷன்ஸை பேரலாக ஆரம்பிக்கிறாங்கனாக்கா இது திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு பெரிய தலைவலியாக அமையும். அது மட்டும் இல்லை, இவங்க சார்ந்த ஈடியோட பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி இதை பார்க்குற மற்ற முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்க மனநிலை என்னவா மாற்றத்துக்கு உட்படும் யோசிச்சு பார்க்க முடியுதா? கிட்டத்தட்ட அவங்களுக்கான லெசன் எடுக்கிற மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அமையலாம். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கல. செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயம் சார்ந்தோம், இவர் விஷயம் சார்ந்தோம். அந்த அனுமதி கிடைக்கவே கிடைக்காதனா நினச்சிடாதீங்க, ஆப்வியஸாக கொடுத்து தான் தீருவாங்க. ஏன்னா நீதியை நிலைநாட்டுறோம், உண்மையை வெளியே கொண்டு வர அரசுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது ஈடி என்ன தான் பண்ணிட்டு போகிறாங்களே பார்ப்போமே அப்படின்னு ஓகே சொல்லி அவங்க அனுமதி கொடுக்க தான் போகிறாங்க. பெரிய செக்குங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓகே 6 மணி நேரத்தில் எப்படிப்பா இந்த டெண்டர் பண்ணி தான் முடியும்? அது 1-2 நூற்றுக்கணக்கான டெண்டர்ஸ் பணிகளை வெறும் 6 மணி நேரத்தில் முடிச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை சமீபத்தில் வெடிச்சது. இந்த சர்ச்சை வெடிச்சதோட இம்பாக்ட் இப்போ என்ன தெரியுமா? அதாவது கடந்த 13ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாக எல்லாமே சார்ந்து தான் பட்டுன்னு முடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, போக்குவரத்து துறை, இது சார்ந்து என்னென்ன குறுகிய கால டெண்டர்ஸ்லாம் ஓகே பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே ரத்து பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசு. ஒரே ஒரு காரணம் என்ன? குற்றச்சாட்டு எழுந்துச்சு, சர்ச்சையாக மாறிச்சா, அவ்வளோதான், ரத்து பண்ணிட்டாங்க. 1-2 கிடையாது மக்களே, 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்ஸை கேன்சல் பண்ணுறதா தமிழ்நாடு அரசு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. என்ன காரணம்னு கேட்குறப்ப கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நிர்வாக காரணங்களுக்காக நாங்கள் இந்த ரத்து பண்ணுற முடிவு எடுத்துருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க.